எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் வழிநடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து இரவும் பகலும் 40 வருடங்கள் தேவன் அவர்களை வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள். மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கினால் அவர்கள் எழுந்து போகவே மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். தேவன் வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். மேகம் எப்பொழுது முன்னாக செல்லுமோ அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் தங்கிவிட்டால் அப்படியே அவர்கள் தங்கி விடுவார்கள். தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்காக காத்திருந்தார்கள். தேவனுடைய பாதுகாப்புக்காக காத்திருந்தார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்முடைய தேவன், நமக்கு முன் செல்லுகிற தேவன். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னாக செல்லுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சமூகம் நமக்கு முன்னாக செல்ல வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்னாக இருக்க வேண்டும். தேவ தூதர்கள் நமக்கு முன்னாக செல்ல வேண்டும். தேவனுடைய வழிநடத்தல் தான் நம்மளோடு இருக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? நான் இன்றைக்கு போகிற இடத்திலெல்லாம் தேவன் எனக்கு முன்னாக செல்லுவாராயிருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை சுவையாக்குவார், தடைகளை நீக்கி போடுவார், பள்ளங்களை நிரப்புவார். நமக்காக நாம் செய்ய வேண்டியதை முன்னே கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நமக்கான ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துவார். பலர் சொல்லுவார்கள், நான் போறதுக்கு முதலே 7:30 சனியன் எனக்கு முன்னாக போயிருக்கிறது, என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில ஒன்றும் சித்தி அடையதில்லை. மா விற்க போனால் காத்தா இருக்கிறது, உப்பு விற்க போனால் மழையா இருக்கிறது, ஒரு சாண் ஏறினால் முழமே சறுக்கிறது. எல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம். ஏன்? கர்த்தருடைய கரம் அவர்களோடு இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் தடையாக இருக்கிறது, தோல்வியாக இருக்கிறது. இலங்கையில தான் வேலை இல்லை என்று சொல்லி எங்கேயாவது பணத்தை வட்டிக்கு வேண்டி கடன் பட்டு கொண்டு எங்கேயாவது அரபு நாட்டுக்கு போவோம் என்று அங்கே போனால் அங்கே போகிற இடத்திலேயே எத்தனையோ தடைகள். ஏஜென்ட்ஸ் ஏமாற்றி விடுகிறார்கள். சில வேளையில அனுப்புவதே இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில வட்டிக்கு மேல வட்டி பெருகி கொண்டிருக்கிறது. கடனாளியாய் மாறிவிடுகிறார்கள். சில வேளையில போனால் நல்ல கம்பெனி இல்லை, நல்ல சம்பளம் இல்லை. ஆகவே திரும்பி வர வேண்டிய நிலைமை. பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான நிலைமை. ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னே செல்லுவேன். தேவன் நமக்கு முன்னாக செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெயம் இருக்கும், வெற்றி இருக்கும். நீங்களும் தெய்வ வழிநடத்தலை பெற்று வாழுங்கள். தேவனுடைய வழிநடத்தலை பெற்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு தேவனே, எனக்கு முன்னாக நீங்க வாங்கப்பா, எனக்கு முன்னாக செல்லுங்க, என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எங்களுக்கு முன் செல்லும் தேவனே, உன் சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை சுவையாக்கும், மலைகளை குன்றுகளை தாழ்த்தும், தடைகளை நீக்கும், ஜெயத்தை கொடும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். பிரயாணங்களிலே பயணங்களிலே கர்த்தர் பாதுகாப்பை கொடுங்க. தேவ தூதர்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவன் தாமே வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் முன் செல்லட்டும், நீங்கள் பின் செல்லுங்கள். தேவன் நிச்சயமாகவே வெற்றி தருவார். God bless you.